ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியொருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வயநாட்டில் இருக்கிற ஹனி மியூசியம் தான் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே வயநாட்டில் இருக்கிற லக்கிடி வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. டீ தூள் வாங்குறீங்களா? இந்த ஹனி மியூசியமில் நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே ஷாப்பிங் பண்ணலாம். டீ தூளாக இருக்கட்டும், ஹனீஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸ், வயநாட்டில் தயாரான ஸ்பைசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இந்த ஹனி மியூசியம்லேயே வந்து இருக்குது. நீங்கள் வயநாடு போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஹனி மியூசியம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா. இந்த ஹனி மியூசியம் வந்து லக்டி வியூ பாயிண்ட் போகிற வழியில் தான் வந்து இருக்குது. வைத்திரின்ற பிளேஸில் காலையில் 9:30 நைட்டு 8:30 வரைக்கும் இருக்குது. நீங்கள் இங்கே போகும்போது பிளான் பண்ணி டைமுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் க்ளோசிங் ஆகிற பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் வியூ பாயிண்ட் இந்த மாதிரி லேக்கெல்லாம் வந்து நான் போகணுன்னு நினச்சது வந்து க்ளோசிங் டைம் வந்துடுச்சு. அதனால் இங்கே டூரிஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து டைமிங்லாம் செக் பண்ணிவிட்டு எது எது சீக்கிரம் க்ளோசிங் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. அதுக்கடுத்து லேட்டாக க்ளோஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்து போய்க்கோங்க. மசாலா காஃபி இருக்குது, இன்ஜின் காஃபி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹனி மியூசியமில் என்ன வாங்கினீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹனியோடைய வெரைட்டிஸும் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஷாப்பிங் மட்டும் இல்லை, மியூசியமில் என்னென்ன ஹனி வெரைட்டிஸ் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், டேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மியூசியமில் இருக்குது. அங்கே பெரிய லைஃப் சர்க்கிளாக பார்த்ததுக்கப்புறம் ஒரு 9 தரம் ஹனி டேஸ்ட்டும் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல் ஓவர் இந்தியா கலெக்ஷன், ஆல் ஓவர் இந்தியாவில் ரோ ஹனி தான் கலெக்ஷன். ரோ மீன்ஸ் ஹனிலே வேஸ்ட்டு, வேக்ஸு, தண்ணி இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் எடுத்து ரோ ஹனி. இதெல்லாம் இதில் டபுள் கோலிங் ப்ராசஸ் இதோட நம்ம க்ளீன் பண்ணோம். எதுக்குன்னு லாஸ்ட்டே புரியும் எப்படின்னு சொல்லுவேன். இது 2 லேயரோட பேனா, அவுட்டர் லேயரும் இன்னர் லேயரும். அவுட்டர் லேயரும் ஃபுல்லு தண்ணியை ஃபில் பண்ணி வாட்டர் ஜாக்கெட்டு மிஷின் தண்ணியை ஸ்டிச் பண்ணி அந்த சூட்டில் இன்னர் லேயரில் பெயிண்ட் செய்வாங்க. நடுவில் ஸ்டெரர் இருக்குது, ஃபுல் டைம் அது சுற்றிட்டே இருக்கும். சூடு எல்லாருக்கும் யூஸ் பண்ணால் ஹனி லூஸ் ஆகும். அதில் வேஸ்ட்டு வேக்ஸ் எல்லாம் டாப்பில் வரும். ஹனிக்கு விஸ்கோசிட்டி அதிகமாக இருக்கும், வேஸ்ட்டு வேக்ஸ் எல்லாமே டாப்பில் இருக்கும். கீழே நல்லா பியூர் ஹனி ஆகிருக்கும். இதெல்லாம் ஜாஸ்தி இருந்து வந்து மேனுவல்லி ரிமூவ் பண்ணும். പിന്നെ സെക്കൻഡ് ചേമ്പർ ഹണി ഷിഫ്റ്റ് ചെയ്തിട്ട് മൈക്രോ ഫിൽറ്റർ വെച്ച് அந்த ஃபில்டர் தாண்டி வர செகண்ட் சேம்பர் ஹனி இருக்கும். பேலன்ஸ் என்ன எல்லா மைக்ரோ வேஸ்ட்ஸும் அந்த ஃபில்டருக்குள்ளே ஸ்டோர் ஆகி செகண்ட் சேம்பரில் பியூர் ஹனியாகி கலெக்ட் பண்ண முடியும். ஃபில்ட்ரேஷനും முடிச்சு നെക്സ്റ്റ് നമ്മൾ വാട്ടർ കണ്ടന്റ് ചെക്ക് பண்ணணும். കാരണം ഫുഡ് സേഫ്റ്റി റൂൾ അനുസരിച്ച് ഇന്ത്യയിൽ തേൻ സെയിൽ பண்ணணுங்கள் വാട്ടർ കണ്ടന്റ് 20% கீழே வரும். மழைக்காலத்து மஞ்சள் காலத்தில் கிடைக்கிற இந்த ரோ ஹனியில் 25% தண்ணி அதிகமாக இருக்கும்.
20 மேலே 1% தண்ணி இருந்தால் அந்த அணி ஈஸ்ட் எல்லாம் வந்து குடிச்சிடும். ஃபெர்மெண்டேஷன் பிரிக்கிறது டோஸ் டோஸ் பம்ப் பண்ணும். இது ஃபஸ்ட்டு ஹாட்டில் லெவலோட இந்த வேக்கல் சேம்பர் டெம்ப் பண்ணும். ஹை ப்ரெஷருக்கு இந்த வேக்கம் டேங்க் ஹை ப்ரெஷரோட டெபாசிட் ஆகும். அணியில் வாட்டர் தண்ணினா பபிள்ஸ் போகலே வந்துடும். அந்த பபிள்ஸ்லேயே மட்டும் ஹை ப்ரெஷரில் வேக்கம் செட் பண்ணும். செட் முடிஞ்சவரும் வேப்பர் ஆகி வந்து ஃபோர்த் சேம்பர் வருதுமோ அணியில் தண்ணி அங்கே பிரிக்க முடியும். ಈ ಮಿಷನರಿಗೆ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಪ್ರೊಸೆಸಿಂಗ್ ಕೆಪಾಸಿಟಿ 300 kg 300 kg ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 12 லிட்டர்ஸ் தண்ணி அணிந்து பிரிக்கப்படும். பார்க்கறதுக்கு பச்சை தண்ணி தானே, ஸ்மெல் பண்ணி தண்ணி. இதுக்கு டேஸ்ட்டும் இருக்குது, சவர்ப்பு சின்ன புளிப்போட டேஸ்ட்டும் இருக்குது, ஸ்வீட் எதுவுமே கிடையாது. ஓகே சார், நமக்கு இது ஃபுட் சேஃப்டி ரூல்காக பிரிக்கிறாங்க. 20 மேலே 1% தண்ணி இருந்தால் அந்த அணி ஈஸ்ட் வந்து பிடிக்கும். ஃபர்மெண்டேஷன் அதுக்காக நம்ம பிடிக்கும். ஒரு கண்டென்சேஷனை பிடிக்கிறது வந்து முதல்ல நம்ம டபுள் பாயில் பண்ணி அந்த ஃபில்ட்ரேஷனோட ஃபில்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட்டர் பண்ண பிடிக்கும். தண்ணி பிரிச்சதுக்கப்புறம் அந்த அணிக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். எவ்வளோ பிரிக்கணும் அவ்வளோ திக்னஸ் வந்துடும். வேஸ்ட்டு பேக்ஸு தண்ணி பிரிச்சதுக்கப்புறம் இந்த அணிக்கு எக்ஸ்பைரியிலேருந்து அணிக்க சொல்லுவோம். ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணா 100 1000 வருஷம் மேலே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பிடிச்சி எதுவுமே வைக்க வேண்டாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வச்சா போதும். ப்ரொசஸ் பண்ணினா அது லைஃப் பண்ணணும். ஆனால் ரோ ஹனிக்கு லைஃப் இல்லை. அது நிறைய இம்யூனிட்டிஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? பிடிக்கிறது அன்னைக்குள்ளே தேனி ஓடிப்போல் அந்த ஐவுக்குள்ளே லார்வா குழந்தை எக்ஸ் எல்லாம் இருக்குது. அவட பாடி வேஸ்ட்டில் இருக்குது, கையில் இருக்குது, மரத்தில் போய் இருக்கும். அதில் வேக்ஸ் கடை பெரிய பழைய காலத்தில் அணி சாப்பிட்டா டயட் இஷ்யூஸ் வந்துடும். அது வேக்ஸ் இருக்குது. அது 2 அணிக்கு லைஃபிங் டைம் இருக்குது. 2-3 months ஆஃப்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது பெப்சி பாட்டில் ஓப்பன் பண்ண சொல்லி வரும். ஏர் இருந்தால் அந்த அணி கெட்டு போச்சுன்னு சார். அதுக்கப்புறம் அது சாப்பிடக்கூடாது. குழந்தை சாப்பிட கொடுக்க நம்ம சாப்பிட்டால் உடம்புலே நம்ம ரோகத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ண தோசை ஐயோ வாதம் பித்த கபந்தெல்லாம் சொல்லுவோம். அதில் பேலன்ஸில் கட்டி வேறு பல வியாதியம் ஆகும். நார்மலி ഈ ബാലൻസ് ഒന്നും കെടാൻ വരയ്ക്കാനാണ് നമ്മൾ സാപ്പിടുന്നത്. அதுக்காக சொல்ல ப்ரொசஸ் பண்ணி மட்டும் யூஸ் பண்ண ஸ்டோர் பண்ணணும். ரோஹானிக்கு லைஃப் டைம் இருக்கு. அது பிரிச்சதுக்காக லைஃப் டைம் எதுவுமே இல்லை, லைஃப் லாங். ஓகே, மியூசியம் பார்க்கலாம் வாங்க. இது உலகத்திலே 200 something bees இருக்கு, வெரைட்டிஸ் உலகத்தில். அதிலே ஹனி சர்வ் பண்ணுற பீஸ் 12 bees இந்தியாவிலே 5 bees மட்டும்தான் ஹனி சர்வ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு குலவியை தெரியும், குலவியெல்லாம் பீஸ் ஃபேமிலியில் ஹனி சாப்பிடும். ஆனால் ஹனி சர்வ் பண்ணுறது, ஹனி சர்வ் பண்ணுறது எப்படி சாரான இண்டிக்கானா பாரப்பத்திலே மரத்தில் கொம்பல இந்த மாதிரி லேயர் ஆகிட்டு கூடுறது தெரியும். நம்ம அடுக்க தெரியும், இதெல்லாம் சொல்லும் அடுக்கடுக்கு அப்படி கூடுறது. செகண்ட் ஒன் இது ஸ்மெல்லிஃப்ரா ஃபார்மிங் பீசஸ். இப்போ நம்மளுக்கு சொன்ன ஆல் ஓவர் இந்தியா கலெக்ஷன் மோனோஃப்ளோரான நிறைய ஹனி கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் இந்த மெல்லிஃப்ரா. மோனோஃப்ளோரா மீன்ஸ் அஜ்வைன். ஓமம் பூക്കുന്ന சீசனில் ஓமம் ஹனியை கிடக்கும். கடுகு போது கடுகு தேர் அந்த இடத்துல பாக்ஸ் வச்சு நம்ம அதுதான் கடுகு தேர். அந்த மாதிரி மோனோஃப்ளோர் பண்ணல. இது ரெண்டும் மலர்த்தேன் கொம்புத்தேன் மல்டிஃப்ளோர் அல்ல, இது மோனோஃப்ளோர். இது டெட்ராகுலா இரிடிபெண்டிஸ் கொசு தேனி மொஸ்கிட்டோ மாதிரி குட்டி கொடு தமிழ் சிறுத்தேன்னெல்லாம் சொல்லும். கொசு மாதிரியே குட்டி இருக்குது. அந்த பீ கலெக்ட் பண்ணால் தும்பா துளசி அந்த மாதிரி ஔஷத ஃப்ளவர்ஸும் சின்ன ஃப்ளவர்ஸும் மட்டும் அணி கலெக்ட் பண்ணுவோம். அதனால அதிக மெக்ஸின் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அதிகமாக இருக்கும். பேச்சு வராத குழந்தைக்கு வசம்பு தேனி சாப்பிட முடியல, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஹை இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணலாம். வைரல் ஃபீவர் வராமல் இருக்க, ஆஸ்மா சளி அலர்ஜி இருந்தால் அதை ரெடி பண்ணுக்கு வராமல் சாப்பிட்டு கொசுக்கு. கண்ணில் அடிப்பட்ட கண்ணில் ரோப்பியா தீ காயம் போட்டு அந்த காயத்தை போட்டால் அந்த டைப்பில் போட்டால் பாடு வர ரிமூவ் பண்ண முடியும். கேன்சர் பேஷண்ட்டும் அவஸ்மான ஃபிஷ்ஷோட மெடிசின்ஸ் பர்பஸுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதில் ராஜா நல்லா சொல்லியிருக்கோம். அண்ட் வெப்சைட் டாப் ஆஃப் பில்டிங் டாப் ஆஃப் ப்ரோக்கில் எல்லாம் சிங்கிள் லேயர் அடி கூட இருந்தால் மலத்தை வைல்டு பீஸா ஆனால் டேஞ்சரஸ் பீஸ். பட் 3 or 4 பீஸ் ஸ்டிக் பண்ணால் அலை க்ளோஸ். ஆனால் இதை பெனிஃபிட் நம்மளை எது சாப்பிட்டோம் டபுள் ஆகிடும். வெயிட் லாஸ் வெயிட் கெயின் உடம்பு கம்மி பண்ணுறதுக்கும் வைக்கிறதுக்கும் எப்படின்னு டேஸ்ட் பண்ண சொல்லலாம். இன்னொன்று லாஸ்ட் ஒன் எது ஃப்ளோரியா கோயில் தேடி கோல் பைப்பு வயர்ல எல்லாம் சின்ன குணம். இது ரயர் ஐட்டம்ஸாக கிடைக்குது. அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட் இருக்குது. இந்த அணில் சுக்ரோஸ் உடம்பு கெட்டு போன சுகர் இல்லை, சுக்ரோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டயபெட்டிக் இருந்தால் கூட இந்த அணி சாப்பிட முடியும். இந்த மாதிரி 5 பீ மட்டும்தான் இந்தியாவில் ஹனி சர்வ் கூட தேனியோட ஃபேஸ் கட்டாது. தேனிக்கு டோட்டல் 5 கண்ணுகள் இருக்குது, 5 வைசஸ். 2 சைடில் பெரிய 2 காம்பவுண்ட் ஐசஸ் இருக்குது. ஹெச்சிலே 3 சிம்பிள் ஐசஸ் இருக்குது. ഈ സിമ്പിൾ ഐസ്ക്ക് ഇന്നൊരു പേർക്ക് ഒസിലി ഐസസ്. இந்த மாதிரி 5 கண்ணுகளுக்கு தெரியும். 2 காம்பவுண்ட் ஐசஸில் மல்டிபிள் லென்சஸ் இருக்குது. அதனால தான் சொன்னேன் தேனியை நம்ம தொந்தர் பண்ணக்கூடாது. தேனி கூட்டில் கல்லடிச்சு எங்கே ஒழிச்சாலும் அந்த தேனி குறைக்க இருக்குது. ரீசெண்டாக 360 டிகிரி வியூ கிடைக்கும்.
இதெல்லாம் நேச்சுரல் ஹனீஸிൻ്റെ வேரியேஷன்ஸ். 3 ரீசன் இருந்தால் ஹனி கிறிஸ்டல் ஆகிடும். எல்லா ஹனி கிறிஸ்டல் ஆகாது. 3 காரணங்கள் இருந்தால் மட்டும். ஒன்று கிளைமேட், குளிர் அதிகமாக இருந்தால் ஹனி கிறிஸ்டல் ஆகிடும். குளுக்கோஸ் ஃபேக்டர் ரேஷியோ டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பீ பாலன் மகரந்த இருக்குல்ல, பாலன் கெயின்ஸ் அந்த வேரியஸ் ஹனி கிறிஸ்டல் ஆகிடும். கிறிஸ்டல் ஃபார்மில் ஹனி நமக்கு அப்படியே சாப்பிடலாம். மெல்ட் ஏறது வாம் வாட்டரில் வச்சா போதும், இல்லை சன்லைட்டில் வச்சாலும் அது லிக்விட் ஃபார்மில் வந்துடும். இது ஸ்டிங்லெஸ், அந்த கொசு தேன், நான் அங்கே சொன்ன கொசு தேன் இயர்லி டிஃப்ரெண்ட் ஆகுது. தேன் பழகுந்தோறும் ஹனிയുടെ டார்க்கும் ஜாஸ்தி ஆகிடும். சில ஆளுகள் பிளாக் கலர் வந்து தேன் குக்கி போடுன்னு இருக்கும், அது போட வேண்டாம். புதுசாக தெரிஞ்சு பெஸ்ட்டு தெரிஞ்சு பழசாக தெரிஞ்சு ஈவன் இல்லை பழைய தெரிஞ்சு மெடிசின் பர்பஸ் பெஸ்ட்டாக பழசாக. அண்ட் these different flowers, different climate, different taste, taste, benefits, colors எல்லாம் அதுவும் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வேப்பமரம் இருக்குல்ல, வேப்போட நெக்டர் தேனி கலெக்ட் பண்ணுவோம், அந்த அணி கொஞ்சம் கசப்பு. இனி பூக்குன சீசனில் குளிர்க்குன தேவை தேனி எந்த நெக்டார் கலெக்ட் பண்ண அதுக்கனுசரிச்சு செய்யணும். இதுதான் பி வேக்ஸ் தென்மணிக்கு. இது பிஏ அவரை பாடியில் வேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. வேக்ஸ் பிளான்ட் என்ன சொல்லும் അതിനെ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தேனி கூட அவர் கிட்டத்தட்ட மெடிக்கச்சா ரெப்போலிஷ் பீன் இருக்கமோ அவர் மேய்க்கும் கூடலாம் ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிருக்கமோ அதெல்லாம் இந்த வேக்ஸ் யூஸ் பண்ணும். நம்ம நெல்லி காஸ்மெட்டிக்ஸ் லிப்பாம் காஜல் அந்த மாதிரி எல்லா படிச்சு யூஸ் பண்ணலாம். கார்பெண்டர்ஸ் ஒரு ஹோல் ஃபீல் பண்ணுறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ணுவோம். கேண்டில்ஸ் தாங்கிறதுக்கு இந்த வேக்ஸ் வந்து They are scientists Eric Calmon fish from Austria. 1970 நோபல் பிரைஸ்ல கிடைச்சிருக்கு தியரி பீஸ் கம்யூனிகேஷன். நம்மெல்லாம் பேச்சிலோட நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது பீஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ஜோப் இருந்தாலும் தெரிய டான்ஸ் ஆடும். இது தெரியவே டான்ஸ் ஆட இன்னொரு தெரியாது தெரியும். அதுவுமே ஜோப்பா நல்ல தேனும் கெட்ட தேனும் இவ்வளோ தூரம் நல்ல தேங்கிறது ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் டான்ஸஸை தெரியலாம். அதுக்கு தெரியும் இந்த ஜோப்பில் டான்ஸ். ஓகே நெக்ஸ்ட் போகலாம். இதில் அங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது. ஹைட் சொல்லுறது ஒரு 9 தரம் அணி டேஸ்ட் பண்ணோம். எங்கே இருந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணோம், ஏன் பெனிஃபிட் டீட்டெயில் சொல்லிடலாம். செகண்ட் ஒன் பீ பாலன் மகரந்தம், அது பாலன் கேட்ஸ். இது 100 கிராம் to 28 கிராம் நேச்சுரல் ப்ரோட்டீனாக சைடு எஃபெக்டோ கொலஸ்ட்ராலோ எதுவும் இல்லாத வெஜிடபிள் ப்ரோட்டீன் பெஸ்ட் எனர்ஜியா. ஆனால் ஆஸ்பரந்தால் மட்டும் இது நம்ம சாப்பிடவே கூடாது. இது வந்து ராயல் ஜெல்லி சாதா பீசஸ் லைஃப் ஃபுல்லால் பீப் எடுத்து ஃபுட்டு சாப்பிடும்போது ராணி பிடக்குனால ராயல் ஜெல்லி பீப் எடுத்து சாப்பிட்ட சாதா பீட லைஃப் டைம் 1.5 months மேக்ஸிமம் 6 months. ஆனால் ராயல் ஜெல்லி சாப்பிட்டு போயிட்டு 3 to 5 years இருக்குது. கம்பேர் பண்ணும்போது ராணி நல்லா அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது. இப்போ ஹனி கலெக்ட் பண்ணும்போது ஸ்மோக் பண்ணி எல்லா தேனியும் ஓடி போயிடும். குயின்டி ஸ்மோக் எல்லாம் ஃபயர் பண்ணாலும் அவ்வளோ நமக்கு தேவை, அவருக்கு ஸ்ட்ரென்த் தேவையாக இருக்குது. பெர் டே 2000 மேலே எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது எல்லா காரணம் இருக்குது. நமக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்லி ஆன்டி ஏஜிங் அவ்வளோ எப்படி என்ன இருக்குது. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி டியூமர், ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி, எனர்ஜி லெவல் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, மென்ஸ்கோட் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சப்ளிமெண்ட் சொல்லிட்டு மெயின்லி செலிப்ரேட் யூஸ் பண்ணோம். அவரை ஆன்டிஜிக்காக யூஸ் பண்ணுறது. வேக்ஸ் அங்கேருந்து சொல்லித்தாங்க ப்ரப்போஸ்டு மரத்திலே கர டஸ்ட்டு வேக்ஸ் எல்லாம் பீஸில் அவர் சலைவில் அவர் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். எடுத்து ஒரு ஹாலோ நான் ஃபில் பண்ணுறதுக்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அவருக்கு அம்மா யூஸ் பண்ணும். நமக்கு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் எபிடாக்சிக் பீவனம் தேனியை கொண்டு கொட்டிக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு எப்பி தெராப்பி சொல்லும். ஆனால் எல்லா பீவனாலும் முடியாது. இப்போ டெட்ஸ் அது சொன்ன அது டேஞ்சரஸ் பீவன். கொசு தேனி நம்ம ஸ்டிங் பண்ண மாட்டோம். ஸ்டிங்லெஸ் எல்லாருக்கும் ஸ்டிங்லெஸ் நினைச்சோம். மெல்லிஃப்ரா சரானா இந்திக்கா இந்த மாதிரி ஃபார்மிங் பீ கொட்டி எல்லாரோட வேணும் உடம்பில் ஏறி ஆகிடும். வெரி கோஸ் வெரி ஆகிடும். நிறைய பேர் ப்ரோக்கர் ரெடி பண்ணணும். ஜாயின்ட் பெயினுக்கெல்லாம் பேப்பர் இது பிபி பேஷண்ட்டோ அலர்ஜி பேஷண்ட்டோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. டேஞ்சரஸ் ஸ்டேஜோட பழைய காலத்து ட்ரீட்மெண்ட்டாக இங்கேயாவது லீகலி பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம ஊர்லலாம் பண்ணினவருக்கு இல்லீகலாகிட்டு இருக்கிறீங்க பண்ணுவாங்க. ஓகே அணி டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. இந்த அணி காஷ்மீரில் கலெக்ட் பண்ணால் இழந்த பழம் தெரியுமா? இழந்த போய் ஃப்ளவர்னா கலெக்ட் பண்ணோம். இந்த அணி சூப்பர் சாப்பிடலாம். இந்த அணி எல்லாம் தனம் இருக்கும். இது ஸ்கின் அலர்ஜி மெயின்லி இது பியூட்டி பார்லர் பியூட்டி மாஸ்க் அப்ளை பண்ணலாம். சோரியாஸ் அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி சாப்பிடலாம். ஹரியானா பஞ்சாப் அந்த இடத்துல கலெக்ட் பண்ணும். கடுகு வெரிகோஸ் ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் பெயினுக்காக கலெக்ட் பண்ணும். இந்த அணி சுகர் இருந்தால் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹீமோக்ளோபின் பிளட் வைக்கிறதுக்கும் தேவைப்படும். ஞாபகம் ஓப்பன் பண்ணி தரேன்.
அன்ட்ரை பேக்கர்ஸ் ஆர்டிஷ் எல்லாமே இருக்கும் அங்கே இருக்கு பார்க்கலாம் வாங்க எல்லா ஹனியும் செகண்ட் வருஷம் மாறுது இதுக்கு வேலை இருக்குது எல்லாமே